Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து ஒரு பைத்தான் கோடை எப்படி டிஸ்அசெம்பிள் பண்றது அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம். சோ டிஸ்அசெம்பிள் அப்படி நம்ம சொல்றது எதை அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ரோகிராம் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படினா நமக்கு தேவையான அவுட்புட் வருது. பட் பேக்ரவுண்ட் அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால் ஆகுது. சோ அந்த மாதிரி இது எதுவுமே நமக்கு தெரியாது. சோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பேக்கேஜ் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா dis அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? சோ import dis. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். def sum அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா x = 10 + 20 அப்படினு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் print of x. ஓகேவா? சோ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன் சம்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல 10 20 ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அதை x ல ஸ்டோர் பண்றேன். அதுக்கு அப்புறம் அந்த x ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். சோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். சோ நான் நார்மலா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படினா எனக்கு வந்து 30 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த dis அப்படிங்கற மாடியூலை யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல கால் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஓகேவா? சோ dis of அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் நம்மளுக்கு இங்கே என்னது சம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த சம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வந்துருக்குது. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லோடு கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் 30 சொல்லி போட்டிருக்கு. என்னன்னா இந்த 10 + 20 இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுது. ஸோ ஆட் பண்ணும்போது 30 அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த 30 அப்படிங்கிறத லோட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிட்டு அந்த 30 அப்படிங்கறத ஸ்டோர் ஃபாஸ்ட் அப்படிங்கறது போட்டு இங்க பிராக்கெட்ல x அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு. ஓகேவா? சோ அந்த x வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது x ல அந்த 30 அப்படிங்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு print அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு. ஓகேவா? சோ அந்த குளோபல் அதான் இங்க வந்து லோடு குளோபல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. அந்த லோடு குளோபல் அப்படிங்கிற அந்த print அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து லோட் பண்ணுது. அதுக்கப்புறம் x அப்படிங்கிறத லோட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே லோட் பண்ணி வச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது நம்ம இங்க இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டன்ஸை லோட் பண்ணுது. லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னால அது ஒரு நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கும். அந்த ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ இதே போல இந்த டிஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற கோடிங்கோட பேக்ரவுண்டில் அந்த கோடிங் வந்து எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கால் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.